வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புதிய முயற்சியான ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீக பயணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சென்னையில் ஆரம்பித்து ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்தலம் நம்ம முதல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 8 மணிக்கு போல் ஆரம்பிச்சிங்கன்னா மதியானம் ஒரு 3லேருந்து 4க்குள்ளே முடித்து வீட்டுக்கு வந்துடுற மாதிரியான ஒரு 3 ஸ்தலம் பற்றி பார்க்க போகிறோம். 3மே பழமையான ஸ்தலங்கள். முதல் ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஞாயிறு கோயில்னு அழைக்கக்கூடிய ஞாயிறு கோயில். அடுத்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா காட்டுச்செல்லியம்மன், பெரியபாளையத்திலிருந்து உள்ளே வரும். மூன்றாவதாக பெரியபாளையத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு பயணம் இது முதல் ஸ்தலம் ஞாயிறு கோயில். ஞாயிறு கோயில் பார்த்திங்கன்னா மிக பழமையான கோயில். 1300 ஆண்டுலேருந்து 1500 ஆண்டு பழமையான கோயில். இலங்கையிலிருந்து வரி வசூலித்ததாக இந்த கோயிலுக்கு பதிவும் இருக்குது. அது இல்லாமல் பெரிய பெரிய பேரரசர்கள் இந்த கோயிலை பராமரித்ததாகவும் வரலாறு இருக்குது. அதனால் ரொம்ப பழமையான கோயில். ரொம்ப கோயிலோட வரலாற்றை பற்றி உங்களுக்கு வேணும்னா அது நான் தனி வீடியோவாக இந்த கோயிலை பற்றின வீடியோ நான் போடுறேன். இது பேசிக்காக நான் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். மறக்காமல் இந்த கோயிலை போய் பாருங்கள். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வழி பார்த்திங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து 10 கிலோமீட்டர் உள்ளே வரும். இது உள்ளே பார்த்திங்கன்னா இது கொடிமரத்துலேருந்து உள்ள எதிர்த்தில் சிவன் இருக்கிறாரு. பக்கத்தில் சூரிய பகவான் இருக்காங்க. இந்த ஸ்தலத்தில் மூலவர். இந்த சிவனே எப்படி கிடச்சாருன்னா, ஏரி தோண்டும் போது கிடச்சிருக்காரு. கிடைச்ச இடத்துலையே கோயிலை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பேரரசு வரும்போதும் ஒரு ஸ்தலம் உள்ளுக்குள்ளேயே உருவாயிருக்கு. இதுதான் இந்த கோயிலோட ஒரு சின்ன வரலாறு. அது இல்லாமல் இந்த கோயிலோட தெப்பக்குளம் 2002ஆம் ஆண்டு தோண்டும் போது நிறைய சிலைகள் கிடைச்சதாகவும் பதிவு இருக்குது. ரொம்ப பழமையான 13ஆம் நூற்றாண்டு சேர்ந்த மரகத சிற்பங்கள் கிடைச்சதாகவும் ஒரு பதிவு இருக்குது இந்த கோயிலுக்கு. இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவோடு மரம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க திருவோடு. இதுதான் அந்த திருவோடு மரம். நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அந்த திருவோடு மரம். இதுதான் அந்த திருவோடு காய். இது காஞ்சி விழும்போது தான் இதை சிவனடியார்கள் திருவோடாக பயன்படுத்துகிறாங்க. அது இந்த மரத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடியது தான் திருவோடு மரம். இதுதான் அந்த திருவோடு மரம். பார்த்துக்குங்க மக்களே. இப்போ நம்ம அடுத்த பயணம் காட்டுச்செல்லியம்மன் கோயில் போக போகிறோம். காட்டுச்செல்லியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெரியபாளையம் வழியாக தான் நம்ம காட்டுச்செல்லியம்மனை போய் அடைவோம். ரெண்டாவது கோயில் நம்ம காட்டுச்செல்லியம்மன் போகிறோம். இப்போ இது எப்படின்னா, பெரியபாளையம் வழியாக போய் சிப்காட் ரோடு, ஊத்துக்கோட்டை சிப்காட் ரோடு நம்ம கட் ஆகணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரைட் எடுப்பேன் நான். அந்த ரைட்டில் தான் சிப்காட் ரோடு, ஒரே ஸ்ட்ரெயிட் சிப்காட் ரோடு இப்போ நம்மளுக்கு போகும். இந்த ரோடு ஒரே நேர் வழியாக போனோன்னா நம்மளுக்கு காட்டுச்செல்லியம்மன் கோயிலை போய் அடைஞ்சிருவோம். இப்போ அது போகிற வழியில் நடுவுலேயே போர்டு வச்சு நம்மளுக்கு லெஃப்ட் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு உள்ளே எடுத்திங்கன்னா காட்டுச்செல்லியம்மனை போய் அடைஞ்சிருவோம். ஓகேங்களா மக்களே? இப்போ தான் அந்த நம்ம லெஃப்ட் கட் பண்ணக்கூடிய அந்த ரோடு வரும். அந்த லெஃப்ட் கட் பண்ணக்கூடிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு போர்டு ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த போர்டு வழியாக நீங்கள் கட் பண்ணி அந்த ரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக கோயிலில் தான் போய் அடைவீங்க. இதுதான் அந்த போர்டு. அந்த போர்டை தாண்டி உள்ளே போனோன்னா நம்ம கோயிலை தான் போய் அடைவோம். வேறு எங்கேயும் ரூட் இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோயில்கிட்ட தான் வருவீங்க. கோயிலாண்ட வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை பார்க்கலாம் மக்களே. இங்கே நீங்கள் காட்டுச்செல்லியம்மனை பார்க்க வர்றதுக்கு உங்களுக்கு வேறு எந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வர பாருங்கள். வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் நம்பி வராதிங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். வேணா மற்ற கோயில் மாதிரி இது கிடையாது. கோயிலுக்கு கோபுரமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க இந்த மரத்தோட வேர்களில் தான் அம்மனே அமைஞ்சிருப்பாங்க கீழே. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முழுக்க வேறால் அமைஞ்சிருக்கும். இந்த அம்மனை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, இருளர்கள் தான் இந்த அம்மன் சிலையை கண்டுபிடிப்பாங்க. பாம்பு பிடிக்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமான பாம்பு தென்பட்டதாகவும், அந்த பாம்பை எடுக்க போகும்போது தான் இந்த அம்மன் சிலையை பார்த்ததாகவும் இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கோயிலில் இருந்து செங்கேரின்ற அந்த ஊருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் அம்மா அனுமதி கொடுக்கல. ஒரு அடிக்கு அவங்க பலி கேட்டதாகவும், அவங்களால பலியை
பூர்த்தி செய்ய முடியலையனோ திரும்ப அம்மா இங்கேயே காட்டுக்குள்ளேயே வந்ததாகவும் இந்த கோயிலோட வரலாறு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இந்த கோயில் வந்து உங்களுக்கு இந்த கோயிலில் வந்து கூரை கிடையாது, கோபுரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து சாமியை பார்த்துட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இங்கே அம்மனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ அடுத்து வந்து பெரியபாளையம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெரியபாளையம் திருப்பி எந்த வழியாக நம்ம வந்தோமோ மக்களே, அதே வழியாகவே நம்ம வந்து திரும்ப வந்து இப்போ வந்து நம்ம பெரியபாளையத்துக்கு போயிட்டுருக்கோம். பெரியபாளையம் போயிட்டிங்கன்னா மக்களே, இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. சைட்லலாம் கடைங்க இருக்கும், முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கடைங்களில் நிறைய மண்பானை சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கும். இது வந்து பெரியபாளையத்தோட பேக் சைடு என்ட்ரன்ஸு. பெரியபாளையன்றது அந்த ஊர் பேர் தான் மக்களே. பெரியபாளையன்றது சாமியோட பேர் கிடையாது. சாமியோட பேர் வந்து ஸ்ரீ பவானி அம்மன் தான். ஓகேங்களா? அந்த ஊர் பேரை வச்சே அம்மனை அழைக்கிறதால பெரியபாளையத்தம்மன்னு அவங்க வந்து கூப்பிடப்படுறாங்க. ஆனால் அம்மனோட பெயர் வந்து ஸ்ரீ பவானி அம்மன் தான். இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, ஒரு வளையல் வியாபாரி அவர் வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே ரெடில்ஸு, சென்னை இந்த மாதிரி ஏரியாங்களுக்கு வளையல் விற்றுட்டு போகிறவர், ரெகுலராக வளையல் விற்றுட்டு போகிறவர். அந்த மாதிரி விற்றுட்டு போகும்போது ஒரு நாள் களைப்பில் வந்து காட்டில் ஓய்வு எடுக்கும் போது அவரோட வளையல் பை தொலைஞ்சு போயிடுது. அது வந்து அவரோட வளையல் பை தொலைஞ்சி அவர் வந்து போய் பார்க்குறாரு. அங்கே வெறும் நாகங்களும் நிறைய இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பயத்தில் வளையல் பை அங்கேயே விட்டுட்டு அவர் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருனா, அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்துறாரு. என்னம்மா இது மாதிரி வளையல் பை அங்கே இருக்குது, சுற்றி நாகங்கள் இருக்குதுன்னு சொல்லி படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அம்மனே கனவுல வந்து இந்த மாதிரி அந்த வளையல் பை இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ, அடுத்த நாள் சொந்த பந்தங்களோட வந்து அங்கே இருக்க சிலையை மீட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பயம் இல்லாமல் மீட்டு அதுக்கப்புறமா அவரோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அங்கே ஒரு கோயிலை எழுப்பி வழிபாடு செய்யப்படுது. அது என்ன ஆகுதுன்னா, ஆந்திரா தமிழ்நாடு பக்கமும் ஃபுல்லாக வேணால் அது எல்லாமே எல்லை பகுதின்றதால ஆந்திரா பக்கமும் பயங்கரமாக பரவுது. இந்த மாதிரி அம்மன் வந்து இந்த மாதிரி கனவுல வந்த காட்சி கொடுத்ததும், அந்த மாதிரி அந்த இடத்துல கோயிலாக உருவாயிருக்கிறதும் வந்து பயங்கரமாக பரவி அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து கோயில் வந்து கட்டப்படுது. இதுதான் வந்து பெரியபாளையத்தம்மனோட ஒரு சின்ன வரலாறு. உங்களுக்கு வந்து இந்த 3 கோயிலோட வரலாற்றை பற்றின உங்களுக்கு முழு பதிவு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தனித்தனியாக வந்து அந்த கோயில் வரலாற்றை, முழுமையான வரலாற்றை அந்த கோயிலில் இருக்க மக்கள், அந்த ஊர் மக்களை வச்சே உங்களுக்கு வந்து நான் ஒரு பதிவாக வெளியிடுறேன். இதுதான் வந்து நான் அடுத்து பண்ணக்கூடிய ஒரு பதிவு. நீங்கள் வந்து கமெண்ட் செய்கிறத வச்சு தான் முதல்ல எந்த கோயிலில் பண்ண போகிறேன்றதை வந்து முடிவு பண்ணலாம். நன்றி மக்களே. இந்த கோயில் நான் சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. 2 மணிக்கு அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நன்றி மக்களே. உங்களுக்கு இது தவிர்த்து வேறு எதனா உங்களுக்கு வந்து டவுட்டோ எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செய்யுங்க. இல்லை இந்த கோயில் வரலாற்றில் நான் எதனா தவறாக சொல்லியிருந்தனாலும், நீங்கள் வரலாற்றில் நான் எதனா பிழை பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி. இதோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.